ஜுரேல் யா சாமி எங்க இருந்தியா வந்த? திடீர்னு வந்து இப்படி ஒரு அருமையான செஞ்சுரி போட்டியே, அதுவும் 7வது பேட்ஸ்மேனா இறங்கி இந்தியா vs ஸ்ரீலங்காக்கு செகண்ட் டேல 6 விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் 2 கீப்பர் இந்தியனோட 2 கீப்பர், ஒன்னு ரிஷப் பந்த் துருஜுரேல் இருந்து பொறுமையா ஆடி ஸ்கோரை ஏத்துனாங்க. ஒரு பக்கம் ரிஷப் பந்த் 63 ரன்னோட அவுட் ஆயிட்டு போனாலும் துருஜுரேல் கடைசி வேற நாட் அவுட்டா இருந்து இந்தியன் டீம் டிக்ளேர் பண்ற வர இருந்து தன்னோட செகண்ட் செஞ்சுரியை பதிவு பண்ணாரு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து அகமதாபாத்ல செஞ்சுரி அடிச்சாங்க. இப்போ செகண்ட் செஞ்சுரி வந்து இந்தியாவுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 115 ரன் அடிச்சாப்ல, நாட் அவுட்ல இருக்காப்ல. இதுலயே செஞ்சுரி அடிச்சிட்டு பேட்டை உயர்த்தி காட்டல எல்லார் கண்ணும் அவர் குத்துன டேட்டோ தான். என்ன அப்படின்னம்னா அவங்க அப்பாவுக்கு வந்து இதை டெடிகேட் பண்றாப்ல வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற மாதிரி போட்டுருது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஆர்மி மேன் ரிட்டையர்ட் ஆயிட்டாப்ல, அவங்கள வந்து போட்டுற மாதிரி வந்து ஜெய் ஜவான் அப்படின்னா வாழ்க சிப்பாய், ஜெய் கிசான்னா வாழ்க விவசாயி அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சாப்ல. இதனால இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட் மேட்சுக்கு பேட்ஸ்மேன் வந்து சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். முதல்ல வந்து ஜெய்ஸ்வால் 45 எடுத்து அவுட் ஆயிட்டு போனாலும் அடுத்து வந்து சுப்மன் கில் ஒரு 50 போட்டாப்ல. அடுத்து தேவ்தத் படிக்கல் வந்து 3வது இடத்த சீல் பண்ணி 117 ரன் அடிச்சாப்ல. இது செகண்ட் செஞ்சுரி அதுவும் அவருக்கு. அடுத்து ஜடேஜா வந்து ஒரு 43 ரன் அடிச்சாப்ல. அடுத்து ரிஷப் பண்ட் ஒரு 63 ரன் அடிச்சாப்ல. அடுத்து வந்து துருஜுரேல் வந்து ஸ்ட்ராங்கா 115 ரன் எடுத்து நாட் அவுட் ஆயிருந்தாங்க. இதனால இந்தியா வந்து 503 ரன் எடுத்து 9 விக்கெட் எடுத்து ஸ்ட்ராங்கா இருந்தது. இருந்தாலும் வந்து அந்த ஈவினிங் டயத்தில் ஸ்ரீலங்கா கொஞ்சம் விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கேப்டன் சுப்மன் கில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாப்ல. அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் வந்தவனே வெளிச்சம் பத்தல அப்படின்ட்டு அம்பேர் கிட்ட 1000 குறை சொன்னாலும் நாங்க விளையாடுவோம் அப்படின்ட்டு இந்தியன் பவுலர்ஸ் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், மானவ் சுதார் இவங்க 3 பேருமே போலி போட்டாங்க. 3 பேருமே ஒரு ஓவர் தான் போட்டாங்க. இதுலயே 2 விக்கெட், அதுவும் பிரசித் கிருஷ்ணா போட்ட பால்ல உதாரா வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அது எப்படி ஜெய்ஸ்வால் கையில ஒரு அற்புதமான கேட்சை பிடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அடுத்த ஓவரில் மானவ் சுதார் வந்தாப்ல, அவர் தன் ஸ்பின்னை போட்டு வந்து ஜெயசூர்யா அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. இதனால ஜெயசூர்யாவும் உதாரவும் செம டிசப்பாயின்மெண்ட்ல போட்டாங்க. ஏன்னா அம்பேர் கிட்ட வந்து லைட் பத்தல வெளிச்சம் பத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே இருந்தாலும் இந்தியன் பவுலர்ஸ் 8 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருச்சு. இன்னும் வந்து ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் தேர்ட் டே வந்து ஸ்ட்ராங்கா ஏதாவது வந்து கம்பேக் கொடுத்தா தான் இந்த மேட்சை வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா வந்து அதிக வாய்ப்புகள் வந்து இந்தியன் டீமுக்கு தான் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கௌசி குறுக்க வந்த மாதிரி மழை குறுக்க வந்தது. ஏன்னா இன்னைக்கு செகண்ட் டேல மழை பாதி குறுக்க தான் வந்து இருந்தது. இருந்தாலும் வந்து தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் டேல வந்து மழை குறுக்க வராம இருந்தா ஈஸியா இந்தியா பிளான் போட்டு ஸ்ரீலங்காவை வின் பண்ணிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா கம்பேக் பண்ணி வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இந்தியா ஈஸியா வின் பண்ணிருமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.